கதை ரொம்ப அழகா சொன்ன. ஆமா சார். You bloody fool. போலீஸ்காரங்களை என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலர் பலூன். பலூன் வாங்குறீங்களா? பலூன், கலர் கலரான பலூன் இருக்குங்க சார். ஒரு பலூன் வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல சார். ஒரு பலூன் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் சார், ப்ளீஸ் சார். சார், நான் இனிமே அந்த ராட்சசன் கிட்ட போக மாட்டேன் சார், போக மாட்டேன் சார். என்னை எங்கேயே வச்சுக்கோங்க சார். நான் உங்க வீட்டுல கூட்டுறது பெருக்கிறது எல்லா வேலையும் செய்யறேன் சார். ஓகே பேபி, நான் அப்ப கிளம்புறேன். இது என்னது? டிவோர்ஸ் பேப்பர். நான் இதில் சைன் பண்ணிட்டேன். நீயும் படித்து இதில் சைன் பண்ணிடு. உள்ளவா சார், உங்களோட இந்த வீடும் அந்த வீடு மாதிரியே ரொம்ப பெருசா இருக்கு சார். உங்களுக்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இல்ல? பயம் எதுக்கு? என் கூட தான் அவ இருக்காளே, என்னை விட்டுட்டு என்னைக்கும் போக மாட்டா. அவ யாரு சார்? இங்க யாருமே இல்லையே. உனக்கு புரியாது. சரி விடு, வா, உனக்கு உன்னோட ரூமை காட்டுறேன். ஏன், உனக்கு ரொம்ப எரியுது போல இருக்கு? அப்படி நினைக்காத, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. என் பின்னாடியே வா. அப்புறம் எனக்கு அதிகமா கேள்வி கேட்கறது பிடிக்காது. பாரு, நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும். அப்புறம் சார், அங்க இருக்கிற ரூமை எப்பவும் திறக்க கூடாது. ஏன், எதுக்கு சார்? நான் தான் சொன்னல, எனக்கு அதிகமா கேள்வி கேட்கறது பிடிக்காதுன்னு. ஆனா இருந்தாலும் உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அந்த ரூமை எந்த காரணத்துக்கு கொண்டு திறந்து பார்க்க கூடாது. பைத்தியமா? ஆமா, என்னோட தம்பி. என்னால அவனை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியாதுல்ல. யாராவது காப்பாத்துங்க, கதவை திறங்க, என்ன வெளியே கூட்டிட்டு போங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க, கதவை திறங்க யாராவது, ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க யாராவது, கதவை திறங்க. ஏய், வாயை மூடுறா, இல்லனா இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது. ஐயா, கதவை திறங்க, நான் வெளியே வரணும், கதவை திறங்க ஐயா, கதவை திறங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சார், நான் சக்கரை இல்லைன்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஸ்வீட் அதிகமாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. சரிங்க சார். அப்புறம் மேலே அலமாரியில் கொஞ்சம் துணிகள் இருக்குது, வேணும்னா அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். சிக்னல் சிக்னல். ஹலோ ஹலோ. நமர்தா, நீ நல்லா இருக்கல்ல? ஹலோ சார், நான் நல்லா இருக்கேன் சார். உன்னை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சார் டோன்ட் வரி, நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். என்னால் அவரை நல்லா டீல் பண்ண முடியும். இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கு, அதனால பேச முடியல. நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட உடனே என்ன காண்டாக்ட் பண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ. சோ, யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க, என்னை வெளியே கூட்டிட்டு போங்க. யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை கூட்டிட்டு போங்க. இருக்கீங்களா யாராவது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? என்னை வெளியே விடுங்க, என்னை வெளியே கூட்டிட்டு போங்க. காப்பாத்துங்க, என்னை திறந்து விடுங்க. காப்பாத்துங்க, திறந்து விடுங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் தான் சொன்னல, இந்த டோரை திறக்க கூடாதுன்னு. நீ இங்க இருக்கணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும். இல்லைன்னா உன் மூட்டை முடிச்சல கட்டிட்டுங்கிறது கிளம்பு. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். சார், இந்த தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குல்ல சார்? ஆமா, அது குளத்தை பார்த்ததும் புரிஞ்சிருச்சு சார். எங்க கிராமத்துல குளம்லாம் பெருசு பெருசா இருக்கும். அப்புறம் நாங்க இந்த குளத்துல நல்லா குளிப்போம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் இந்த குளத்துல குளிக்கலாமா? இது குளம் இல்ல, இது ஸ்விம்மிங் பூல். என்ன சார், எதுவா இருந்தா என்ன, எனக்கு குளிச்சா போதும். நீங்க சரின்னு சொன்னா நான் குளிக்கிறேன் சார். சரி, குளி. சார், நீங்களும் வாங்கலே சார். இல்ல இல்ல, நீ குளி. சரிங்க சார்.
கொஞ்சம் கை கொடுங்க சார். அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் யாரு? இங்க யாரையும் காணோமே சார். அப்போ வா, உனக்கு எதுக்குடா எரியுது? தோ விட்டுட்ட. சொல்லுங்க மேடம். நமர்தா, ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்னோட போன் ரீச் ஆயிருக்கு. மேடம், இங்க ரொம்ப நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. சொல்றத கேளு நமர்தா. நான் உனக்கு ஒரு ஜிமிக்கியோட போட்டோ அனுப்பி வைக்கிறேன். நீ இந்த ராதை வீட்ல செக் பண்ணு. இதுக்கு மேட்சிங் இயரிங் ஏதாவது கிடைக்குதான்னு. ஓகே மேடம். The person you're calling is currently talking to someone else. The person you're calling is currently busy on another call. The person you're calling is currently talking to someone else. சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. எஸ் கௌரவ், டெல் மீ. சார், சிவாங்கியோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. இன்னும் கூட வீட்டுக்கு வரல. முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்றீங்களா? கௌரவ், சிவாங்கி இப்போ ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருக்கா. நீ எதுவும் கவலைப்படாத, அவங்க சேஃபாக இருக்காங்க. வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. இது ஒரு சீக்ரெட் மிஷன், புரிஞ்சுதா? டோன்ட் வரி கௌரவ், சிவானி ரொம்ப சேஃபாக சீக்கிரம் திரும்பி வந்துடுவா. ஓகே ஓகே, பாய். அர்ஜுன். எஸ் சார். இந்த ஃபைலை டிசிபி ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சுடு. ஓகே சார். போயிட்டு வா. சரிங்க சார். சார், உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு பசிக்கல. நான் பப்பாளி சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு தூங்கு. சரிங்க சார்.
காப்பாத்துங்க சார். என்னை திறந்து விடுங்க. இங்க பாரு, நான் தான் சொன்னல என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. சார் நான் என்ன பண்ணேன்? நான் உங்களுக்காக தான் பறிச்சுட்டு இருந்தேன். என்ன தவிர இந்த பப்பாளியை யாரும் பறிக்க முடியாது. அவ தப்பா நினைப்பா. அவளா? அவ யாரு? உனக்கு புரியாது. நான் பறிச்சு தரேன். இந்தா, கட் பண்ணி எடுத்துட்டு வா. நீ கவலைப்படாத. நீ எதுக்கு கோவப்படுற? நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நான் உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். ம்? ம். ம். நமர்தா, சொல்லுமா. சார் உங்க சந்தேகம் உண்மையா மாறிடுச்சு. சார் இவர் தான் சார் அந்த சீரியல் கில்லர். ஒரு வாட்டி பொண்ணு மாதிரியும் பையன் மாதிரியும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறது இவன் தான் சார். சார் எனக்கு சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு சார். சார் சார் நீங்க சீக்கிரமா போலீஸ் ஃபோர்ஸ் கூட்டிட்டு வந்துருங்க சார். இவன் ரொம்ப ஆபத்தானவன் சார். சார் எனக்கு என்னமோ அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு தோணுது சார். ஹலோ ஹலோ நமர்தா, ஹலோ ஹலோ ஹலோ. இப்ப நீ இப்படியும் யோசிக்கலாம். நான் ராதையில இருந்து எப்படி லக்ஷ்மியா மாறினேன்னு. அதாவது ஒரு ஆம்பளையில இருந்து
திருநங்கையா எப்படி மாறினேன்னு. சரி ஓகே, இப்ப நான் உனக்கு என் கதையை உன்கிட்ட சொல்றேன். ஆமா ஆமா, நான் உன்னை பத்தி தான் சொல்ல போறேன். இவ்ளோ கேவலமான சாப்பாடு, உன்னோட சாப்பாடை நீயே சாப்பிடு. ரோஷினி